காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிடும் வகையில் கட்சியின் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை செயற்குழு கூட்டத்தில் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னையில் இன்று காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் உரையாற்றிய செல்வ பெருந்தகை, தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு என தனித்த வரலாறு உள்ளது என்று கூறினார். ஒவ்வொரு முறையும் கூட்டணி கட்சிகளை சார்ந்தே காங்கிரஸ் கட்சி போட்டியிட வேண்டிய நிலை இருப்பதை மாற்றியமைக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் தனித்து போட்டியிடும் வகையில் காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஒன்று மட்டும்தான் தலைவர்கள் பேசும்பொழுது கருத்தில் உட்கொள்ள வேண்டும். நாம் பிறரை சார்ந்திருக்க போகிறோமா அல்லது சுயமாக இருக்க போகிறோமா? எவ்வளவு காலம் பிறரை சார்ந்திருக்க முடியும்? காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு என்ற வரலாறு இருக்கிறது. 139 ஆண்டுகளை கடந்திருக்கிறது காங்கிரஸ் பேரியக்கம். நமக்கு தான் எல்லா மக்களையும் அரவணைக்கின்ற, ஆதரிக்கின்ற, குரல் கொடுக்கின்ற சித்தாந்தம் இருக்கிறது. வேறு எந்த கட்சியும் கிடையாது. வரலாறு மாறுகிறது. ஒன்று மட்டும்தான் தலைவர்களுக்கும் தோழர்களுக்கும் சொல்லிக் கொண்டுகின்ற செய்தி, நாம் எந்த திசையிலே செல்ல போகிறோம், சார்ந்து இருக்க போகிறோமா? தோழமை என்பது வேறு. தோழமையோடு இருப்பதில் நமக்கு நிகரானவர்கள் யாரும் கிடையாது. உண்மை என்றால் காங்கிரஸ் பேரியக்கம் உண்மையாக இருக்கும். தோழமை என்றால் உண்மையான தோழமையாக இருக்கும். ஆனால் எவ்வளவு காலம் சார்ந்திருக்க போகிறோம் என்ற கேள்வியும் எழுகிறது. தொடர்ந்து பேசிய பீட்டர் அல்போன்ஸ், சமூக நீதிக்காக பாடுபடுவதிலும் அதனை முன்னிறுத்துவதிலும் காங்கிரஸ் கட்சி முன்னணியில் உள்ளது என்று இருந்து பாடுபட வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மதவாரத்திற்கு எதிராக குரல் கொடுத்த ராகுல் காந்தியின் வழிகாட்டுதலில் மக்களின் உரிமைகளுக்காக போராட வேண்டும் என்று பீட்டர் அல்போன்ஸ் கேட்டுக்கொண்டார். சமூக நீதிக்குள்ள அந்த போராட்ட குணத்தை நாம் பெற்றால் ஒழிய அந்த சமூக நீதி போராட்டம் காங்கிரஸ் கட்சியுடைய தளத்தில் எடுத்து அதிகாரத்தை அடித்தட்டு மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, பழங்குடி மக்களுக்கு, பட்டியலின மக்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு அதிகாரத்தின் சாவிகளை ஒப்படைக்கவில்லை என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சி இன்று ராகுல் காந்தி முன்னெடுத்திருக்கிற இந்த மிகப்பெரிய போராட்டம் வெற்றி பெறாது. செயற்குழு கூட்டத்தில் பேசிய தமிழக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவன், கட்சிக்குள் உள்ள துரோகிகளை முதலில் களையெடுக்க வேண்டும் என்று கூறினார். துரோகிகளை ஒழிக்காமல் தமிழகத்தில் காமராஜர் ஆட்சியை ஏற்படுத்த முடியாது என்றும் அவர் கூறினார். பிரதமர் மோடி பதவியில் இருக்கும் ஒவ்வொரு நாளும் நாட்டு மக்களுக்கு ஆபத்து என்று EVKS இளங்கோவன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இன்றைக்கு நின்ற அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக எம்பிக்கள் ஆகியிருக்கின்றார்கள் என்றால் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகமோ முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதையும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆசை இருக்க வேண்டியதுதான், இல்லை என்று சொல்லவில்லை. அது பேராசையாக ஆகி கடைசியிலே ஒன்றுமில்லாமல் உருப்படி இல்லாமல் போய்விடக் கூடாது. காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் பேசிய கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி, காங்கிரஸ் கட்சி இழந்த கண்ணியத்தை ராகுல் காந்தி மீட்டெடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கட்சியில் பெண்களுக்கு பொறுப்புகளும் முக்கியத்துவமும் அளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் கட்சி கூட்டணி வைத்துக் கொள்ளாமல் இருப்பதில் தனக்கு உடன்பாடு இல்லை என்றும் ஜோதிமணி தெரிவித்தார். கட்சி நாடாளுமன்ற உறுப்பினராக ஒரு நிமிர்ந்த தலையோடு இந்த முறை நான் அந்த நாடாளுமன்றத்தில் கால் பதிப்போம் நாங்கள் என்று நினைக்கும் பொழுது மிகவும் பெருமையாக இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி இழந்த கண்ணியத்தையும் இழந்த பெருமையையும் மீட்டு தந்தவர் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். எனக்கு ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. நாங்கள் நாடாளுமன்றத்துக்கு கூட்டணி வைப்போம், உள்ளாட்சி அமைப்பு கூட்டணி வைக்கக்கூடாதுங்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா நான் ஒரு எலெக்ஷனை சந்திச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 1.25 லட்சம் சீட்டுகளில் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிட வேண்டும். மற்ற தொகுதிகளில் ஒரு முறையாக குழு அமைத்து கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு குறிப்பிட்ட சதவிகிதம் அதிக எண்ணிக்கையிலான சீட்டுகளை காங்கிரஸ் கட்சி பெற்றுத்தர வேண்டும். அந்த வேட்பாளர்களுக்கும் காங்கிரஸ் கட்சி நிதியுதவி அளிக்கணும். நான் சொல்றேன், இந்த அடிப்படை கட்டமைப்புகளை நாம் வலுப்படுத்துவதன் மூலமாக காங்கிரஸ் கட்சிக்கு மீண்டும் ஒரு மிகப்பெரிய எதிர்காலத்தை தமிழ்நாட்டில் நாம் எல்லாரும் சேர்ந்து உருவாக்க வேண்டும். செயற்குழு கூட்டத்தில் பேசிய KS அழகிரி, அயோத்தியில் பாஜக தோல்வி அடைந்திருப்பது உலகத்திற்கான செய்தி என்று குறிப்பிட்டார். காங்கிரஸ் கட்சி வலிமை பெறுவதற்கும் கூட்டணி அமைப்பதற்கும் சம்பந்தமில்லை, தமிழகத்தில் நமக்கு வேறு இருக்கிறது என்றும் தெரிவித்தார். எந்த ஒன்றையும் வாக்காக மாற்ற சக்தியை காங்கிரஸ் பெற வேண்டும் என்றும் KS அழகிரி கூறினார். எந்த ஒன்றையும் வாக்காக மாற்றக்கூடிய சக்தியை நாம் பெற வேண்டும்.
இன்றைக்கி நான் இருக்கிறேன்னா என்னுடைய தெருவில் நான் அதிகமான வாக்குகளை பெற்றுத்தர வேண்டும். எங்கள் ஊரில் இல்லை, என்னுடைய வட்டாரத்தில் இல்லை, என்னுடைய மாவட்டத்தில் இல்லை, குறைந்தபட்சம் என்னுடைய தெருவில் அதிகமான வாக்குகளை பெறக்கூடியவனாக நான் இருக்க வேண்டும். நாம் அதை செஞ்சோமா எல்லோரும் நம்மை தேடிக்கொண்டு வருவார்கள். ராகுல் காந்தி நமக்கு வந்து கை குலுக்குவார், நமக்கு மிகப்பெரிய பாராட்டுகள் கிடைக்கும். தமிழகத்தில் இது முடியும்.